வணக்கம், நான் சோஃபியா. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான முறையில ஒரு பிளவுஸ் கட்டிங் எப்படி போடலாம்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த சாரிக்கு உள்ள பிளவுஸ் தான் நான் வெட்டி காட்ட போறேன். இதுதான் இந்த சாரி பிளவுஸ்ல வந்து துணி. இது பாருங்க, அன்ஷேப்பா தான் இருக்கு. நம்ம இதுல எப்படி வெட்டலாம்னு உங்களுக்கு காட்டுறேன். இதை பென் பண்ணிக்கலாம். இப்போ பென் டவுன் படுத்திட்டோம். 1/2 இன்ச்சு தையலுக்கு கீழே விடுறேன். லைனிங் துணினால விட்டுட்டு 1/2 இன்ச்சுக்கு ஃபுல்லா மார்க் பண்ணிக்கிறணும். அதுல இருந்து உயரம் மார்க் பண்ணணும். 13.5 இன்ச்சு உயரம் போதும். அதுல மேல தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 14க்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த 14 இன்ச்சை மேல இருந்து கோடு போட்டுக்கலாம். இப்போ இதுல வந்து 36 சைஸ்க்கு வெட்ட போறேன். ஷோல்டர் வந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். ஷோல்டர் வந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். அதே 6 இன்ச்சை கீழையும் மார்க் பண்றேன். இதுக்கு நேரா உடம்பு மார்க் பண்ணணும். 39 4 பிரிச்சோன்னா 9 வரும். பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 10க்கு மார்க் பண்ணிக்கலாம். இது அப்படியே நேராக கோட் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு தையலுக்கு 1/2 இன்ச்சு இடைவெளி விட்டுக்கலாம். அது கீழேயும் இடைவெளி விட்டு இதோட சேர்த்துக்கிறணும். இதுக்கு பிறகு இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் மார்க் பண்ணிட்டு இந்த 2 நடு இறக்கத்தில் மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து கர்வ் கொடுத்தா இந்த ஆமோல் வலி வந்து செட் ஆயிரும். அவ்வளோதான். அடுத்தது நெக் மார்க் பண்ணணும். 2.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு மேல இருந்து ஒரு 9 இன்ச்சுக்கு கேப் விடுறேன். விட்டுட்டு இதையும் அப்படி நேராக கோட் போட்டுட்டு இதை அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துறேன்னா அவ்வளோதான். இந்த 2 ஷோல்டருக்கு நடுவில் நேராக மிட் பாயிண்ட் பார்த்து 2 பக்கமும் 1/2 இன்ச்சு பிரகாரம் 1 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிட்டோன்னு சொன்னால் இந்த இடம் வந்து சுருங்கிரும். இந்த இடத்துல நம்ம கடைசியாக ஃபைனலாக இங்கே 9னா இங்கே 8க்கு மார்க் பண்ணி தைச்சிடலாம், சைடு அடிச்சிடலாம். அவ்வளோதான். பேக் பார்ட் வெட்டியாச்சு, மார்க் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணிடுவோம். இப்போ பேக் பார்ட் வெட்டியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வெட்டணும். இது அப்படியே நாங்கள் போட்டு வெட்டணும்னு சொன்னால் இது வந்து நம்மளுக்கு நேர் பீஸ் ஆயிரும். நேர் பீஸ் வெட்டாயிரும். இல்லை கிராஸாக வேணும்னா இப்படி கிராஸாக போட்டுட்டு மார்க் பண்ணி வெட்டலாம். இப்போ நான் இதை நேர் பீஸாகவே கட் பண்ணுறேன். அப்போ இது மேலேருந்து இந்த இடம் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துக்கிறோங்க. அதே அளவுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து மேலே இருந்து 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான். இதில் ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி முன்னுக்கும் நம்ம மார்க் பண்ண இடத்துல கோட் போட்டுக்குவோம். போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்குருவோம். முன்பகுதியில் கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்குருவோம் தையலுக்கு. அவ்வளோதான். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் பட்டி பீஸ் தைக்கிறதுக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையுமே அப்படியே சேமாக கட் பண்ணிடணும். இப்போ இந்த கீழே மார்க் பண்ணியிருக்க தானே இந்த இடத்துல மேலே இருந்து, அதாவது இந்த தையலுக்கு விட்டுருக்கிற இடத்துல இருந்து, இந்த இடத்துல இருந்து நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அந்த இடத்துல இருந்து மேலே இருந்து ஒரு 3 இன்ச்சும் இந்த இடத்துல 3.5 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதான். அப்படியே இதை கர்வ் கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டோம் தான். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இது முன் துண்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைட்டாக குடஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த தையலுக்கு விட்ட இடத்துல இருந்து நம்ம 2.5 இன்ச்சு தள்ளிட்டு ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்குவோம் டாட்டுக்கு. அது வந்து ஒரு 3 இன்ச் உயரத்துக்கு 2 இன்ச் பிரகாரம் டாட் போட்டாச்சு. அடுத்து இந்த எட்ஜிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளிட்டு இங்கே ஒரு டாட்டு. அதே மாதிரி இந்த எட்ஜிலேருந்து ஒரு 1.5 இன்ச்லேருந்து இங்கே ஒரு டாட்டு. அவ்வளோதான். இப்போ இந்த 3 டாட் பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த கப் வந்து சரியாக வந்துடும். அவ்வளோதான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வெட்டியாச்சு. இது பட்டி பீஸு. இப்போ இதுலேயும் நம்மளுக்கு இவ்வளோ அகலம் தேவைப்படாது. அந்த 2 இன்ச்சு டாட் பிடிக்கிறோம் தானே, அப்போ அந்த 2 இன்ச்சு டாட்டுக்கு போயிடும். இப்போ இவ்வளோ தான் நம்மளுக்கு ஸ்லீவ் இருக்குது. இப்போ இதை வந்து நான் ஒரு ஃப்ளீட், அதாவது சுருக்கு கை மாதிரி சின்ன கை வைக்க போகிறேன். இப்போ இதை நாளாக இப்படி தூக்கி மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டுட்டு எவ்வளோ உயரம் வேணுமோ நம்மளுக்கு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு 6 இன்ச்சு உயரம்னா கீழே மடிச்சு தைக்க இதெல்லாம் போயிடும். அப்போ மேலே இருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிக்கிறேன். டவுன் பண்ணிவிட்டு
அப்படியே மேலே இருந்து இதில் அடி அகலம் கடைசியாக சுருக்கு வச்ச பிறகு 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கை தச்சிட்டோம்னா கை ரெடி ஆயிரும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து லாஸ்ட் இதை வாட்டியை மடித்து தைச்சிட்டு லாஸ்டிக் வச்சுட்டு சுருக்கினாலும் அழகாக வந்து செட் ஆகிரும். அவ்வளோதான். இந்த மீதமுள்ள துணியை வந்து நம்ம உக்ஸ் பட்டி கொக்கி பட்டி தைக்க எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப ஈஸியான முறையில் ப்ளவுஸ் கட்டிங் போட்டு காட்டியிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.